ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிதி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஷீலா மீன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த உள்ள இந்த வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் இங்கே செதில்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துடணும். இன்னொன்று பாருங்கள், இந்த வேஸ்ட்டு உள்ளே இருக்கிறத எல்லாத்தையுமே எடுத்துடணும். இப்படி சுரண்டி கத்தி வச்சு சுரண்டிங்கன்னா அது வந்துடும். உள்ளது ஈஸியாகவே வெளியே வந்துடும். இதை அப்படியே எடுத்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தேய்ச்சி கழுவக்கூடாது. இது ஃப்ரெஷர்ஸு புதுசாக மீன் செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 3 தடவை நல்லா மேலாப்பில் கழுவுங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், கல் உப்பு போட்டு கழுவுனீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போது மேரினேட் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பூண்டு, 5 துண்டு இஞ்சி, பச்சை மிளகா 2, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கை கொத்தமல்லி, இதை சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம மீனில் தடவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 1 ஹவர் வரைக்கும் வச்சுருக்கலாம். மினிமம் 1 ஹவர் வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டில் கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த கொத்தமல்லியோட வாசனை, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். புதுசாக இருக்கும். இதில் கூடவே உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும் அப்படின்னா ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இல்லை புளி தண்ணி கூட ஊற்றிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ இந்த மீனில் இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா மீனில் ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி இந்த மசாலாலாம் தடவி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் தடவி வச்சுருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்போ தான் நல்ல மீன்லாம் இந்த மசாலாலாம் உள்ளே ஊறி உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பேனில் எண்ணெய் சூடு பண்ணி இந்த ஃபிஷ்ஷை பொரித்து எடுத்துடலாம். சூப்பரான அட்டகாசமான ஃபிஷ் ஃப்ரை தயாராகிடுச்சு. இதை நீங்களையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.